வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் அப்டேட்டு, தாவேகா தலைவர் விஜய் கவர்னரை சந்திச்சிருக்காரு. சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். டிவிகேவுக்கு 108 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கு. காங்கிரஸ் தங்களுடைய 5 எம்எல்ஏக்களை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருக்காங்க. டோட்டலாக 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய் அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், காங்கிரஸ் திமுகவை கலட்டி விட்டாங்களே, என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காங்க? எதுக்காக தெரியுமா நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா? நாங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா அதிமுக டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிமுக டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணால் அது பாஜக சப்போர்ட் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்காங்களாம். திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 வருடங்களாக பரப்புரை மேற்கொண்டாங்கல்ல. யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், திமுகவுக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி பரப்புரை மேற்கொண்டாங்க. அவனுடைய பொருளை எடுத்து அவனே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டேர்ம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் திமுகவை கலட்டி விட்டு டிவிகேவோட கூட்டணி வச்சதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? நாங்கள் இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா பாஜக உள்ளே வந்துடும், அதனால தான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்க திமுக கதறிக்கு இருக்காங்க. இது 2. மூணாவது, இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பல பஞ்சாயத்துகளை பார்த்துக்கிருக்கேன். திமுக காரங்க காங்கிரஸை திட்டுறது, காங்கிரஸ்காரங்க திமுகவை திட்டுறது, டிவிகேவும் காங்கிரஸும் சேர்ந்து மோடியை நம்ம இந்த வாட்டி வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, டிவிகே சப்போர்ட்டரு, அவர் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் டு ஃபினிஷ் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. மோடியை வீழ்த்த போகிறாங்களாம். 2029 மோடி தோற்று போயிடுவாரா? கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டவுட்டே யாருக்கும் வராது. 2019 2024 தமிழகத்தில் என்டிஏ ஒரு தொகுதியை கூட ஜெயிக்கலை. 2019 அப்படி தான், 2024 அப்படி தான். 2029 அதே நிலைமை இருந்தாலும் அது பிஜேபிக்கு லாஸ் இல்லை. அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் அவங்க ஒன்று ஜெயித்தாலும் அது அவங்களுக்கு போனஸ் தான். தமிழகத்தை நம்பி பாராளுமன்ற தேர்தலை பாஜக சந்திக்கலை. அவங்களுக்கு நார்த்தில் வர வேண்டிய தொகுதிகள் வந்துச்சுன்னா மறுபடியும் மோடி தான் பிஎம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2029 பாராளுமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளில் 90% மேலே இந்த வாட்டி பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2024 உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு கொஞ்சம் சொதப்பிருச்சு. யூபியில் எங்கே தப்பு நடந்துச்சு, எதுக்காக 2024 சொதப்புனுச்சு அப்படிங்கிறத இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிருப்பாங்க நான் நம்புகிறேன். 2029 யூபி, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத்து இதெல்லாம் ஸ்வீப் அடித்தாலே மறுபடியும் மோடி தான் பிஎம். யாராலையும் தடுக்க முடியாது. 4வது முறையாக நாட்டுடைய பிஎம்மாக நரேந்திர தாமோதர தாஸ் மோடி பதவி ஏற்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரள பிஜேபி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸை அதில் 3 தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. யாரோடையும் கூட்டணி வைக்காமல் 3 தொகுதிகள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கேரளாவில் பெரிய விஷயம். வெஸ்ட் பெங்காலில் இப்படி தான் 2016 3 தொகுதி ஜெயிச்சாங்க. அடுத்து 77 தொகுதி ஜெயிச்சாங்க. இப்போது 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ கேரளாவில் 3 இந்த வாட்டி, அடுத்த வாட்டி 30 இருக்கலாம், அதுக்கு அடுத்த வாட்டி கேரளாவில் ஆட்சி அமைக்கலாம். ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் 21 தொகுதிகளில் 20% மேலே பிஜேபி ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. 21 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் 30% மேலே பிஜேபி ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய சாதனை அப்படின்னு கேரள பிஜேபி இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே ரூட்டில் தான் தமிழக பாஜகவை கொண்டு போகணும் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சாரு. ஆனால் பாஜக தொண்டர்கள் விரும்பத்தகாத சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதிமுகவோடு கூட்டணி போய் இப்போ 3% கீழே பிஜேபியுடைய ஓட் ஷேர் ட்ராப் ஆகி பயங்கர சோகம். இதிலிருந்து டெஃபினட்டாக பிஜேபி மீண்டு வர முடியும். அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்க போகிறாங்க. டெல்லி மேலிடம் அந்த முடிவில் தான் இருக்காங்க. கேரள பிஜேபி ரூட்டில் அடுத்த 5 வருடம் தமிழக பாஜகவை அண்ணாமலை கொண்டு போவார், ஓட் ஷேரை உயர்த்துவார், தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகும். ஒரு நாள் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.